பாட்டு இது பார்த்துக்கிறங்க. நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட 1970 அந்த நாட்களில் பாடணும் அந்த பாட்டு. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சுது, பாடுவோமே இந்த பாட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு அதில் முதல் சரணத்தை மட்டும் நம்ம எல்லோரும் பாடுவோம். கல்வாரி சிலுவை காட்சிதனை கண்டு என் கல்மனம் உருகி நின்றேன், பாவமற்ற திருமேனியை பாவியாம் எனக்காக ஈந்தீர். நான் ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்களில் இந்த பாடலை நிறையா பாடியிருக்கேன். பார்த்துருக்கேன் நிறைய கிராமங்களில் நிறைய அந்த சுவிசேஷ ஊழியங்களில் பாடுவோம். எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். நீங்களும் பாடுங்க. அந்த ஒரு சரணத்தை மட்டும் பாரு. கல்வாரி சிலுவை எல்லாரும் ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து இந்த கால வேளையில் பாடுவோம். நம்முடைய தேவன் காட் இஸ் ரியல். அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், வாழ்கிறார். நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம அற்புதமாக நடத்திட்டு வர்றார். நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? என்ன கல்வாரி சிலுவை காட்சிதனை. இது கொஞ்சம் ஹை ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லோவாக பாடுவோம், கொஞ்சம் ஒரு ஸ்கேல். உந்தனை தோதித்து பாடிடுவே, என் உள்ளம் பொங்கி பாடிடுதே, உந்தன் துதி என்றும் பாடிடுவே, உந்தன் துதி என்றும் பாடிடுவே. கல்வாரி சிலுவை காட்சிதனை கண்டு என் கைமனம் ஆண்டவர் என்னோடு பேசுங்க. இந்த காலையில் நீர் மெய்யான தெய்வம், நீர் ஜீவனுள்ள ஆண்டவர், எங்களோடு கூட வாழ்கிறீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடிச்சிட்டீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நேரத்தில் இந்த காலை வேளையிலும் இந்த பரிசுத்த நாளின், இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளையில் எங்களோடு உடைய வார்த்தைகளை பேசும். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் போ. I bind the devil in the name of Jesus. Let thy presence be here, Lord. Usha kaladina malakaraba. ரத்தம் ஜெயம். ரத்தத்தை ஜனங்கள் ஒவ்வொருவர் மேலும் தெளித்தர்றேன். ஆசீர்வாதத்தோடு கடந்து சந்தோஷத்தோடு கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பேசும்படியாக ஆவியானுடைய ஏவுதலினால் என்ன இருக்குது. நான் 2-3 காரியங்களை யோசித்தேன். பேசுகிறதற்கு. ஆனால் ஆவியானவர் இந்த காரியத்தை பேச அப்படின்னு சொன்னதுனால திட்டமாக தெளிவாக நான் பேசுகிறேன்.
ஆங்கிலத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும், நல்லா கவனித்தா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெசிலியன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். இந்த ரெசிலியன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கை என்கிற இந்த பிரயாணம், இது ஒரு பிரயாணம் தான், ஜேர்னி. இந்த பிரயாணத்தில் எவ்வளோ நாள் இந்த பிரயாணம் இருக்கோ ஒவ்வொருவருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரயாணத்தில் தேவன் நம்மோடு கூட வருகிறபடியினால நமக்கு எதிராக வருகிற எந்த விதமான தடைகளையும் எந்த விதமான காரியத்தையும் நான் ஜெயித்து முன்னேற முடியும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு சரியான மெச்சூர்டு கிறிஸ்டியன் லைஃப். அது ஒரு நல்ல முதிர்ந்த கிறிஸ்தவ அனுபவம். அதுதான் எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை ஜெயித்து நாம் முன்னேறி கொண்டு போவோம். அதுக்கு பயந்து கோழைகளாக நாம் மாறிவிடுவது தேவனுடைய சித்தமே அல்ல. கோழைகளாகி விடுவது. அதனால தான் அநேகர் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது சூசைட் பண்ணிடுறாங்க, அல்லது என்னதோ மென்டல் ஆயிடுறாங்க. சிலர் பிரச்சனைகளை தாங்க முடியாதபடிக்கு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாதபடிக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பார்த்துக்கோ, என்ன தான் செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் செய்கிறாங்க. பட் நீங்களும் நாங்களும் அப்படி இல்லை. நமக்குள்ளே ஒரு மகா பெரிய தெய்வம் இருக்கிறபடினால பிசாசானவன் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் மோதல்களையும், செட்பேக்ஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், நம்மளை பின்னால் இழுக்கிறது போன்ற எந்த பெரிய நம்ம முன்னேற முடியாதபடிக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயம் பெற முடியாதபடிக்கு நமக்கு தோல்விகளையே கொடுத்து கொண்டு வர்றது, அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஜெயித்து முன்னேறி விடுறது. அதனால தான் அந்த ரெசிலியன்ஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையின் ஆங்கில அர்த்தம் என்னன்னு சொன்னால், எபிலிட்டி டு ரெக்கவர் குயிக்லி ஃப்ரம் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் செட்பேக்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அது ஆங்கிலத்தில் ஆங்கில டிக்ஷனரியில் அப்படி தான் அர்த்தம் போட்டிருக்கு. எபிலிட்டி டு ரெக்கவர் குயிக்லி ஃப்ரம் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் செட்பேக்ஸ் அப்படின்னு போட்டு, எப்பேற்பட்ட கஷ்டங்களோ எப்பேற்பட்ட பின்னடைவுகளோ வந்தாலும் உடனடியாக அதிலிருந்து எழுந்து விடுவது, அல்லது அதற்கு ஒரு நல்ல தீர்வை கண்டுவிடும். அதுதான் ரெசிலியன்ஸ் என்கிற அந்த வார்த்தை. அந்த வார்த்தையிலிருந்து சில காரியங்களை நான் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், செட்பேக்ஸ் எல்லாம் உண்டு. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு நான் ஒருவராலும் சொல்ல முடியாது ஆரம்ப நாட்கள். ஆனால் நான் இன்றைக்கு சில பாடல்களை நான் அவாய்ட் பண்ணி விடுவேன். அது வேண்டாம், பாட மாட்டேன், பாடுறதில்லை. ஏன்னா எனக்கு கண்ணீர், கவலை இப்படின்னு சொல்லி பாடுற பாட்டு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஏன்னா எனக்கு கண்ணீர் இல்லை, எனக்கு கண்ணீர் கிடையாது. கண்ணீர்லாம் நான் ஆண்டவரை அறிவதற்கு முன்பாக, ஆண்டவரை குறித்த நல்ல அறிவு வருவதற்கு முன்பாக இருந்து அழுதை. ஆமாம், இப்போ நான் அப்படி அந்த மாதிரி எதுக்கும் கலங்கினது கிடையாது, பயந்தது கிடையாது, அல்ல பின்வாங்கினது கிடையாது. காரணம், எனக்கு தெரியும், என் கூட ஒரு நல்ல ஆண்டவர் கூடவே வாழ்கிறார், என் கூடவே வருகிறார், நிழல் போல தான் இருக்கார் அவர். அதனால அதை பற்றி கவலைப்படலை. வாழ்க்கையில் எத்தனை கொடூரமான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை வேதனைப்படத்தக்கதான சூழ்நிலைகள், அல்லது திடீர் மரணம், எதிர்பாராத மரணம், அது நினச்சே பார்க்க முடியல. ஒரு தடவை நான் வள்ளியூர் பக்கத்தில் நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் ஒரு ஊழியத்துக்கு போகும்போது சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். அதில் பைக்கில் போய் கொஞ்சம் நின்றுட்டு இருந்த போதுக்கு திடீர்னு 2 கார் வந்து முட்டிச்சு. ஒரு கார் வந்து லாரியோட மோதினா, அந்த காருக்குள்ளே ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அதில் சின்ன பின்னமாக தூக்கி எரிஞ்சிச்சு. பார்த்துக்கிடுங்க. அவன் நினச்சானா புறப்பட்டான கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வர்றாங்க, எங்கேயோ மதுரை எங்கேயோ போகிறாங்க.
ஒரு செகண்டுக்குள்ளே காருக்கு டோர் திறந்து ஒவ்வொருவனும் எங்கேயோ கிடக்கான், ரோட்டுக்கு வெளியே செத்துட்டு பிணமாக போய் கிடக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையில் சில நேரங்களில் வந்துடும். அப்படிப்பட்ட மரணங்கள், விபத்துக்கள், வேலை இல்லாமல் போயிடுது, தள்ளாடி போயிடுறாங்க, கஷ்டங்கள், வியாதிகள். சில வியாதிகளை சொல்லவே முடியல, என்ன பயங்கரமான வியாதிகளோடு மக்கள் இருக்காங்க பாருங்கள். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் அதெல்லாம் தெரியும். இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வரும்போது மனம் சோர்ந்து விடுகிறோம். மனம் என்ன சொல்லுது, ஸ்ட்ரெஸ் என்று சொல்லுகிறோம். மன அழுத்தத்தினால அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய பயங்கரமான காரியங்கள் செய்துடுறாங்க, முடிவெடுத்துடுறாங்க. இவைகளில் நின்று உடனடியாக எழும்பி விடுவது தான் அந்த ரெசிலியன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையின் அர்த்தம். இப்படிப்பட்ட எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மோடு கூட ஒரு மகா பெரிய தெய்வம் உயிரோடு இருக்கிறார், வாழ்கிறார் என்று சொல்லுகிற அந்த ஒரு நல்ல நிச்சயத்தோடு கூட நம்ம வாழ்கிறது தான் மெச்சூர்டு கிறிஸ்டியன் லைஃப் என்று சொல்லுகிறோம். நல்ல முதிர்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு சில காரியங்களை நான் இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மாதிரி இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறபோது நாம் எமோஷனல் ஆகிவிடக்கூடாது. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எமோஷன்னா என்ன அர்த்தம்? எமோஷன்கிறது நம்முடைய ஆத்மாவில் உண்டாகிறது. நம்முடைய ஆத்மா வந்து மனம், நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்வுகள், அதாவது நம்முடைய மைண்டு, நம்முடைய வில், நம்முடைய எமோஷன்ஸ், இந்த மூணு சேர்ந்தது தான் நம்முடைய ஆத்மா. அதனால தான் வேதத்தில் யோவான் சொல்கிறார், உன் ஆத்மா வாழணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த மூன்றும் வாழ்ந்திருக்கணும். உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். ஆமாம், எல்லாவற்றிலும். நாட் ஓன்லி பணம், எல்லா செழிப்புன்னு ஒன்று, ப்ராஸ்பெரிட்டி அப்படி சொல்கிறாங்க. ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் அதுதான் இன்றைக்கி வேணும். நான் அன்றைக்கி சொல்கிறேன், எதுக்கு தரித்திரத்துக்குள்ளே கிடக்கிற தெய்வம் நம்ம அழைக்கல, ப்ராஸ்பராக இருக்கணும், எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். பணத்தில் மட்டும் வாழ்ந்திருக்கிறது. பணம் எவ்வளோ பணம் இருந்து வாழ்ந்திருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் சிக்லியாக இருந்தான்னா, வியாதியில் வீட்டில் படுத்து கிடந்தான்னா எந்திரிக்க முடியாமல், பணம் கோடியாக இருந்தும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதனால எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கன்னு சொல்ல. ஸோ உன் ஆத்மாவில் இருக்க அந்த எமோஷனில், அந்த உணர்வுகளில் நீங்கள் நானும் வாழ்ந்திருக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஒரு வேதனையான சூழ்நிலைகள், அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஹர்ட்ஃபுல், நமக்கு காயப்படுத்துகிறாங்க, சிலர் காயப்படுத்தி விடுவாங்க, நம்மை குற்றப்படுத்தி விடுவாங்க, வேதனைப்படுத்தி விடுவார்கள். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸில் அடுத்தாப்புல பெயின்ஃபுல், ரொம்ப வேதனை தருகிற சில சிச்சுவேஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதினின்று நாம் எழுந்து தேவனுக்கு என்று பிரகாசிப்பது தான் இன்றைக்கு நான் சில காரியங்களை சொல்ல போகிறேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனம் வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் 1080வது பக்கம். சிலருக்கு பழைய ஏற்பாடே தொடர்றது இல்லை, அதனால் நம்ம பக்கத்தையும் சொல்லிட்டேன். 1080வது பக்கத்தில் பாருங்கள், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பிசாசை பார்த்து பேசுறோம். என் சத்ருவே, நீ என்ன செய்யாத? ஆமா, நீ சந்தோஷப்படாதே. எனக்கு விரோதமாக நீ எந்த காரியத்திலும் நீ சந்தோஷப்பட வேண்டாம். ஒரு மெச்சூர்டு, ஒரு நல்ல முதிர்ந்த கிறிஸ்தவனுடைய அனுபவம் இதுதான். என் பிசாசை பார்த்து நீ எந்த வகையிலும் என்னை ஜெயிக்க முடியாது, நீ என்னை தோற்கடிக்க முடியாது. நான் எப்படி விழுந்தாலும், கீழே விழுந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் எழுந்து விடுவேன். அதுதான் பாருங்க, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும்
வீழ்ச்சிகள் வரத்தான் செய்யுது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய அனுபவங்களில் அநேக தருணங்கள் நம்ம வீழ்ச்சிகள் வருது. அப்படிப்பட்ட நான் வீழ்ந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு. இருள்னா என்ன? இப்போ நான் சொன்னேனே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பயங்கரமான கஷ்டமான சூழ்நிலைகள், பயங்கரமான குணப்படுத்த முடியாத சில வியாதிகள். நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கும், படிச்சுன்னு செத்து போயிடுறாங்க. சில பிரச்சனைகளை தாங்க முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் வந்துடுது. கடன் தொல்லைகள், பொருளாதார ஆசீர்வாதம் இல்லாமை, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இப்படி இதை தான் இருள் போன்ற காரியங்கள் அப்படிதான். அப்படிப்பட்ட இருள் போன்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கை, நான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் நான் பேசுகிறேன். இப்படிப்பட்டதான இருள் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருமானால், அது அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி எனக்கு வெளிச்சம் தருகிறவராக இருக்கு. ஆமேன், ஆமேன். நம்ம கர்த்தரை நம்பி வருகிற பிள்ளைகள், நான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமாயிருப்பது தான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். நம் நோய்வாய்ப்படுவதோ, நம் பெரிய ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கொள்வதோ, எப்பேற்ப ஒரு மாதிரி மோசமான சூழ்நிலையில் நாம் சிக்கி மாட்டி அழிந்து போவது தேவனுடைய சித்தம். பிசாசின் வேலை தான் அது. அது ஆண்டவர் சொல்லும்போது, யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும், திருடன் அப்படின்னு அவனுக்கு சொல்கிறார் பேர். பிசாசுக்கு நிறைய பேர் வேதத்தில் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு பேர் ஆண்டவர் சொல்கிறார், அவனை திருடன் அப்படிங்கிறார். திருடன் ஏன் வர்றான்னு சொன்னால், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அது பாருங்கள், என்ன பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டான்னா, நான் அநேக தடையில் நான் பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் பிசாசு வந்து என் வாழ்க்கையில் வந்து எங்கள் குடும்பத்தில் பலவிதமான சோதனைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சண்டைகள், குடும்பத்தில் உள்ள சமாதானம் போயிடுறத நான் அநேக வேளையில் பார்த்துக்குவேன். திருடன் அப்படி வந்து அதை திருடிடுறான் பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அப்படின்னு ஆண்டவர். இது சத்தியம், இது உண்மை. நம்முடைய கண்களால் காண முடியாத ஒரு பயங்கர ஈவில் ஸ்பிரிட், ஈவில் சக்தி இந்த பூமியில் அசைவாடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி யாரும் அது நினைக்கவே மாட்டாங்க ஒரு உலகத்தான். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு சக்தி வரும்போது பயப்படாது. நான் அதுக்கு அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க, நான் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுமா எல்லாரும்? நம்ம எல்லாம் ஜீவனை பெற்றவர்கள். ஜீவன் சொன்னா என்ன ஜீவன்? அது நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் இன்னைக்கு அநேக நினச்சிட்டு இருக்காங்க, நித்திய ஜீவன் தான் செத்த பிறகு கிடைக்கும் வர ஜீவன் தான் நித்திய. இல்லை, இப்பொழுதே நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்றைக்கு நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்தோமோ அன்றைக்கே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம எல்லாம் நித்திய ஜீவனுக்குள்ள இந்த அடுத்த ஸ்டெப், இந்த பூமியில் இந்த மண்டலத்தை விட்டு அடுத்த மண்டலத்துக்கு ஒரு தடவை போகிறோம். அந்த நித்திய ஜீவன் நம்மை தொடர்ந்தே வந்துகிட்டு இருக்கும், நம்மோடு கூட வரும். ஆகவே அன்மையான ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூரணமாக இருக்கும், எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக இருக்கும் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர். ஸோ அந்த மகா பெரிய தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் இருக்கும்போது நமக்கு ஒரு காரியத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம். இது எமோஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க, உணர்ச்சிகள். கோபப்படுறோம் சில நேரத்தில், அது எமோஷன் தான். பயப்படுறோம், எமோஷன். பொறாமை வருது சிலரை பார்த்து, நம்ம அறியாமல் நம்ம உள்ளத்துக்குள்ள பொறாமைகள், பெருமை, லஸ்ட்ன்னு சொல்கிறோமே, இச்சை, இவைகளெல்லாம் உணர்வுகள், உணர்ச்சி. ஆமாம், இதில் இருந்து இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்து இவைகளை ஜெயிக்கிறவன் தான். அவனை பற்றி தான் நான் சொல்லும்போது, மெச்சூர்டு கிறிஸ்டியன் எமோஷனலி மெச்சூர்டு பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்கள எமோஷனை ஜெயித்துடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நீ ஏன் பயப்படுற, ஏன் கோபப்படுறா, உன் கூட இருக்கிறானே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீ பயப்படாத, கலங்காத, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு தான் ஆண்டோடைய வேதத்தில். நீ பயப்படாத, நான் உன் வலது கையை பிடித்து உன்னை தூக்கி விடுவேன் அப்படிங்கிறார்.
நீ பயப்படாத, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. உலகத்தின் முடிவு பரியந்தம். என்ன வார்த்தை பாருங்க, ஆண்டவர் சொன்ன கடைசி வார்த்தை. உலகத்தின் முடிவு பரியந்தம். உங்கள் வாழ்க்கை முடிகிற வரைக்கும், இந்த உலகம் முடிகிற வரைக்கும் உனக்கு நீ இன்னும் மரணமே கிடையாது உங்களுக்கு. இங்கே அடுத்தது நித்திய ஜீவனுக்குள்ளே போயிடுறோம். இந்த பூமியை விட்டு இதை விட்டு கடந்த உடனே அடுத்த ஸ்டெப்பு இன்னொரு மண்டலத்துக்குள்ளே போயிடுறோம். அவ்வளோதான். நம்ம பாருங்கள், அருமையான தேவனுடைய பிள்ளை. அதனால் அப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம எப்பேற்பட்ட, அதுதான் சொல்ல அந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லும்போது, நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் அந்த வார்த்தை கொஞ்சம் சத்தமாக, நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். ஓ ஹல்லேலூயா! எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இது ஆண்டவர் இந்த காலையில் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற வார்த்தை, வாக்கு. ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் உங்களுடைய வெளிச்சமாக இருப்பார். சில சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். சார், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைவதில்லை. மனமுறிவுன்னு சொல்றாரு பாருங்க, பயங்கரமான வார்த்தை அது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மனமுறிவு தான் ரொம்ப மோசமான ஒரு காரியமா இருக்குது. பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில மனமுறிவு தான் கொண்டு வந்து கொடுத்து அவனை ஏமாற்றி அவனை வஞ்சிக்கிறான். வாசிங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடை. கலக்கம் வரலாம், ஆனா மனமுறிவு வராது. வாசிங்க. கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இதுதான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவருடைய அனுபவம். எத்தனை பயங்கரமான பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் மனமுறிவு அடித்திருந்தால் அந்த உலகத்தை விட்டே போயிருப்பார். சொல்லும்போது நீங்கள் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. ஆமாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தா. அப்படி வந்தாலும் நான் மனமுறிவு தான். எந்த சூழ்நிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசிடுங்க. அந்நிய பாஷை பேசிட்டிங்கன்னா ஆவியானவர் உங்களை நடத்திடுவார், பலப்படுத்திடுவார். நான் அங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட கரெக்டாக அந்த இடத்துக்கு வர்றதுக்கு 10 கிலோமீட்டர் நான் வர்றேன். வரும்போது நான் முழுவதும் வரும்போது ரயில்வே கேட்டில் நான் மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் அதில் ஒரு 20 நிமிஷம் பிந்திருச்சு எனக்கு. எங்கள் குலவணிக்கு பக்கத்தில் அடிக்கடி நான் ஆண்டவரையில் ஒரு சீக்கிரமாக ஒரு பாலம் போட்டானோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைப்பேன். ஆமாம், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரயில்வே. நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியுதா என்னமோ தெரியல, நாங்கள் அடிக்கடி அந்த பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நிறைய தடவை இந்த கேட்டில் மாட்டிக்கிறேன். இன்றைக்கும் அப்படி நான் நினச்சிக்கிட்டே நான் வீட்டில் வச்சே நினச்சேன் கேட்டு அடைச்சிடக்கூடாது அப்படின்னு, அடைச்சே விட்டான் வரும்போது. ஆக அருமையானவர்களே, அது ஆங்கிலத்தில் பாருங்கள், we are pressed on every side. எல்லா பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டோம். we are pressed on every side by troubles. என்ன பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள் எல்லா பக்கத்திலும் எங்களை நெருக்கினது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல். பட் we are not crushed. எங்களை நசுங்கி போகல. நாங்கள் ஒரு அலையிலே சொல்லுமா, இங்கே நம்ம எல்லாம் அங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கு தெரியுமா? கஷ்டங்கள், போராட்டங்கள். சாதாரணமாக நான் உட்காரல. எனக்கு 85 வயசாச்சு. இந்த 85 வயசில் நான் எத்தனை பிரச்சனை வழியாக நான் கடந்து வந்திருக்கேன், எத்தனை. ஆனால் ஒன்று என்ன க்ரஷ் பண்ணிடல. க்ரஷ்னா அந்த க்ரஷர்னு ஒரு மிஷின் இருக்குது, அதில் போய் பெரிய பெரிய கல்லை தூக்கி போடுவோம். க்ரஷ் ஒரு நிமிஷம் மாவாக்கிட்டு வந்துடும். அதே போல் அந்த பிரச்சனைகள் நம்ம க்ரஷ் பண்ணி விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை, we get knocked down. எங்களை மிதித்து கீழே தள்ளிட்டான். பட் we were not destroyed. நாங்கள் அழிக்கப்படலை அப்படின்னு சொல்லி.
எவ்வளோப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் அழிக்கப்பட மாட்டோம். அடுத்த சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் அப்போ தாவீது ராஜா ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, 4ஆம் வசனம் வாசிமா. 4ஆம் வசனத்தை, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன்? அடுத்தாப்புல சொல்றான், தேவரீர் என்னோட கூட. எல்லாரும் சொல்லுமா, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் மரண பள்ளத்தாக்கில், உண்மையில அப்படி ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுன்னு சொல்லாங்க. அதில் அநேக தடவைகளில் தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவன் போகும்போது அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே அவன் நடந்து தன்னுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு போகும்போதும் எத்தனை பயங்கரமான காரியம் அவனுக்கு நடந்திருக்கும். ஆனாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார். இது எவ்வளோ ஆறுதலான வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளோ ஆறுதலான வார்த்தை. நான் இந்த வார்த்தைகளை வச்சு தான் பிழைக்கிறேன் பாருங்க. நான் வாழ்கிறேன்னு சொன்னால் இன்னைக்கு எனக்கு 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, 2 தடவை ஆக்சிடென்ட்ஸு, சின்ன பிள்ளையில் எத்தனையோ பயங்கரமான வியாதிகள். எத்தனை வந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு என்ன எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருக்கார் தெரியுமா? நான் உங்கள் முன்னால் நின்று பேசுகிறேன்னு சொன்னால், தேவரீர் என்னோடு நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தால். இன்னொரு அறிக்கை பண்ணுறான் பாருங்க தாவீது. அவன் சொல்கிறான் பாருங்க, ஒரு வசனம் பார்த்தீங்களா? 27ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. போதுமா? பாருங்க, என்ன தைரியமான விசுவாச வார்த்தை அறிக்கை. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம்னா என்னது? ஒரு பெரிய பெட்டாலியன், ஒரு பெரிய சேனையே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அடுத்து 18ஆம் சங்கீதத்தில் ஒரு சில வார்த்தைகளை அறிக்கை பண்ணுறாரு பாருங்க. சங்கீதம் 18:4-5 வாசிமா. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. துர்ச்சன பிரவாகம் பயங்கரமான மோசமான ஜனங்கள் என்னை சுற்றி கொண்டான். இப்போ உங்களை சுற்றி எத்தனை மோசமான ஜனங்கள் இருக்காங்களோ தெரியாது. உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டிலலாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் போய் ஆண்டவரே ஆனால் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவேன், ஆண்டவரே இவரே எப்படியா ரட்சித்துருங்க ஆண்டவர். பயங்கரமான வெறியன் இந்து வெறியர்கள். அப்படி நான் அழிச்சிருங்கன்னு சொல்லுவேன் சில நேரத்தில். இவன் இருக்கவே கூடாது இந்த ஆள் அப்படின்னு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சில நேரம் அவன் பண்ணுற அக்கிரமங்கள். ஆனால் அடுத்த தடவை சொல்லுவான், ஐயோ அவனும் என்ன போல மனுஷன் தானே, நானும் ஒரு காலத்தில் ஆண்டவரை அறியாதவனாய் வாழ்ந்தேன், என்ன அக்கிரமங்கள்லாம் பண்ணியிருக்கேன், என்ன மோசமான வாழ்க்கை வாழ்ந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை பிடிச்சி இன்றைக்கி இவ்வளோ நல்லா வச்சுருக்காரு. என்ன அவர் ரட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். நான் தப்பாக ஜோம் பண்ணிட்டேன் அப்படின்னு, தப்பாக ஜோம் பண்ணிட்டேன். வாசி 4 வாசி, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாவீது ராஜா வர்றான். தாவீது ராஜாவை பற்றி நான் வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. அற்புதமான வாழ்க்கையா இருந்தது. அவன் வீட்டில் அவனை ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. என்ன அவனை எப்படி வச்சுருப்பாங்கன்னு வச்சுருங்க, ஆடு மேய்ச்சிட்டு காட்டுக்குள்ளே கிடந்தான். அவன் கூட பிறந்தவெல்லாம் மிலிட்டரியில் நல்ல சவுலுடைய அந்த சேனையில் பட்டாளத்தில் அவர்கள் எல்லாம் நல்ல பதவியில் இருந்தார்கள். ஆனால் இவனை கேர் பண்ணவே இல்லை. அன்றைக்கு சாமுவேல் அவங்க வீட்டில் அவனை ராஜாவா அபிஷேகம் பண்ணும்படி தேவனால் அனுப்பப்பட்டு அவர் இருக்கும்போது கூட தன்னுடைய 7 பிள்ளைகளையும் அனுப்புகிறாரே ஒழிய 7 பேரையும் தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஒருவன் இவன் இல்லை, நீ இவன் முகத்தை பார்க்குற, இவனுடைய சரீரத்தை பார்க்குற, இவனுடைய நான் இவனுடைய உள்ளத்தை பார்க்க ஒருவன் இருக்கான் அப்படின்னு 7 பேரை தள்ளிட்டு இன்னும் வேற யாராவது இருக்காங்களா உனக்கு பிள்ளைங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வச்சுட்டான். அப்போ ஒரே ஒருவன் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்? ஆடு மேய்ச்சிட்டு கிடக்கான்.
கொண்டா உடனே அவன் வர்ற வரைக்கும் அவன் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு அவனை வர சொல்லி அழைச்சி அவன் உள்ளே வந்தவொடனே இவன் தான் அப்படின்னு என்ன செலெக்ஷன் ஆண்டோடைய செலக்ட் பண்ணுறது. அதே போல் தான் இங்கே உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. எத்தனையோ பிரச்சனைகள் எவ்வளோ பேர் இருந்தாலும் தேவன் ஒன்றை தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன விசேஷமாக தேவனை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவன் எப்படி இருந்தான்னு சொல்லி அங்கே எழுதியிருக்க. அவன் எப்படி இருந்தானா அழகிய மேனி உடையவன், நல்ல கண்கள், பார்வைக்கு ரொம்ப நல்லா இருந்தான், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தான். ஆம்பளை இல்லை, அவன் ஆண்டோடைய செலெக்ஷன் அப்படி இருந்துச்சு. நீங்கள் ஆண்டோடைய பார்வையில் அவ்வளோ அழகாக இருந்தபடினால தான் உங்களை தேவன் செலக்ட் பண்ணியிருக்காரு. சில நினச்சி நான் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி இல்லை, நீ ரொம்ப நல்லா, உன் முகத்தில் ஒருவேளை உன் உள்ளம் நல்லா இருந்துச்சு தேவனுக்கு. உன்னுடைய பர்சனாலிட்டி நல்லா இல்லாமல் இருக்கலாம், உன்னுடைய உருவம் நல்லா இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் தேவ சாயலாய் படைக்கப்பட்ட தேவனுடைய சாயல் உடையவர்கள். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அருமையான அதில் 28ஆம் 29ஆம் வசனம் வாசிங்கம்மா. 28 29 வாசி. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். சொல்லுவோமா எல்லாரும் அந்த வார்த்தையை? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். வாசிங்க. உம்மாலே. எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். உம்மாலே என் தேவனாலே ஒரு பெரிய மதிலை தாண்டிடுவேன். இதுதான் விசுவாசம். ரெசிலியன்ஸ் அப்படின்னா இதுதான். எப்பேற்பட்ட போராட்டங்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள், எப்பேற்பட்ட அழுத்தங்கள், மன அழுத்தங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நான் உடனே எழுந்திருப்பேன் தேவனுடைய பலத்தினாலே. நான் பயப்பட மாட்டேன், எதை குறித்தும் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அருமையான தேவனுடைய பிள்ளை, எவ்வளோ அருமையான வார்த்தை. இந்த தேவனை குறித்த ஒரு சரியான அறிவு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. நம்ம அநேக பெந்தைகோஸ்தைக்காரங்களில் கூட ஒரு சின்ன பிரச்சனைனால கூட பயந்து அழுது துடிச்சிடுறாங்க. அப்படியே இல்லையா. நான் அதுதான் சொல்லுவேன், இந்த கண்ணீர் கவலைங்கிற பாட்டை நான் பாடவே மாட்டேன். ஏன்னா கண்ணீர் இருந்தால் தான். நான் ஏன் கண்ணீர் இருக்கு எனக்கு கண்ணீர் கிடையாது. அவைகளை நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் தள்ளிட்டேன். 1980ஆம் வருஷத்தில் நான் சென்னைக்கு ஒரு பெரிய விசுவாச கருத்தரங்குக்கு போயிருந்தேன். 1980. அப்போ நான் மாரநாதா சர்ச்சில் இருந்தோம். அப்போ பாஸ்டர் ஹென்ரி ஜோசப் அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருந்தார். அதில் ஒரு ஆள் ஒரு பிரசங்கம் பண்ணார். அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு அமெரிக்க தேசத்தில் 4 ஏரோப்ளேன் வச்சுருக்கேன்னா, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் என்னுடைய சொந்தமாக இருக்கிறது. பேங்க்கில் நான் அவ்வளோ பணம் வச்சுருக்கேன். எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அவைகளை எல்லாம் அமெரிக்க அரசாங்கம் எடுத்துக்கொண்டு என்கிட்ட இந்த ஒரு பைபிளை தந்துட்டா போதும், நான் மறுபடியும் அவைகளை அனைத்தையும் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னேன். இந்த வேதத்தில் இந்த வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த ஒரு பைபிள் தந்துட்டா போதும், என்னுடைய சொத்து, என்னுடைய ப்ராப்பர்ட்டி அத்தனையும் அமெரிக்க அரசாங்கம் எடுத்துக்கொண்டு எனக்கு இந்த பைபிள் தந்துடும். அவருடைய பெயர் டெரி மைஸ் அப்படின்னு. அந்த அவருடைய பெயர் எனக்கு மறக்கவே இல்லை. அப்புறம் எனக்கு ஒரு பேரன் பிறந்தான் பார்த்துக்கணுங்க. என் மூத்த மகளுடைய பையன், முதலாவது பையன் பிறந்தது. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, என் மருமகன் கேட்டார், என்ன அங்கிள் என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனடியாக எனக்கு டெரி மைஸ் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி அவனுக்கு பேர் டெரி. அவன்தான் பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அந்த பாட்டு பாடுறாரு. அவருடைய சர்ச்சில் உதவி ஊழியக்காரன் அவனை ஆர்டைன் பண்ணிட்டார். அவன் ஊழியக்காரனாக இருக்கான். இப்போ அற்புதமான பையன், அவன் நல்லா இருப்பான் பார்க்கறதுக்கு. அவன் இன்றைக்கி அந்த பாஸ்டர் ஜோசப் ஆல்ட்ரின் அவருடைய சர்ச்சில் உதவி பாஸ்டர்.
நான் நினைக்கவே இல்லை அவன் ஊழியக்காரன். அவனை நல்லா படிக்க வச்சோம் பார்த்துருங்க, நிறைய படிக்க வச்சோம். கடைசியில் படிச்சுட்டு அவன் நான் ஊழியத்துக்கு தான் போவேன் அப்படின்ட்டு ஊழியத்துக்கு வந்துட்டான். இப்போ அவன் அவருடைய சர்ச்சில் ஊழியத்தில் இருக்கான். இவ்வளோ நல்ல வேலைக்கு அவன் போயிருக்கலாம், வேண்டான்ட்டான். அவனுக்கு ஊழியம் அவ்வளோ பெருசாக தெரியும். தேவனுக்கு ஊழியம் செய்கிறது. இங்கே நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். கொரிந்தியரில் பவுல் எழுதும்போது நீங்களும் நான் யாரும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கிறோம் அப்படிங்கிற. பழைய உடன்படிக்கை இல்லை, நியாயப்பிரமாணத்து ஊழியக்காரன் இல்லை, நம்ம புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். ஸோ அருமையான தேவனுடைய பிள்ளை, ஸோ ரெசிலியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஒரு சில வசனங்களை நான் சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நான் முடிக்கப் போகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவைகளையெல்லாம் நாம் ஜெயித்து எழும்பி விடுவதுதான் ரெசிலியன்ஸ். அது ஒரு காட்ஸ் கிஃப்டாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், அது நம்முடைய பலத்தில் இல்லை, அதெல்லாம் அல்ல, நம்முடைய தைரியத்தினாலே அல்ல. ஆங்கிலத்தில் அதில் சொல்லும்போது நாட் பை கிரிட் அப்படின்னு சொல்லுவேன். கிரிட்னு சொன்னால் வில் பவர். நம்முடைய சுய பலத்தில் நம்ம இவைகளை எல்லாம் ஜெயித்து விடுதல் பை காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறேன். தேவனுடைய கிருபை நமக்கு அளவில்லாமல் இருக்கிறபடியினாலே நம்ம இவைகளை லகுவாக ஜெயித்து நாம் எழுந்து விடுகிறோம். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28 கடைசி வரைக்கும் வாசிங்கம்மா. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் யாரா? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா தைரியமா சொல்லுங்க ஐயா, அல்லேலூயா, ஆமென். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் அவர். அநாதினா என்ன? அநாதினா என்ன? ஒரு நாளும் அழிந்து போகாத தெய்வம். அநாதியாய் அவர், இட்டர்னல் காட், அநாதி தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அந்த அநாதி தேவன் ஒரு நாளும் நம்மை காண்பதிலே, நம்மை பார்ப்பதிலே, நம்மை ஆசீர்வதிப்பதிலே சோர்ந்து போவதில்லை. வாசிங்க அடுத்தாப்புல. இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அடுத்தது வாசிங்கம்மா. சோர்ந்து போகிறவனுக்கு சோர்ந்து போகிறவன். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க யாராவது சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா, உங்களுடைய பிரச்சனைகளினாலே, உங்களுடைய கஷ்டங்களினாலே, உடைய கடன் பிரச்சனைகளின் தொல்லைகளினாலே, அப்பேற்பட்ட கவலையோடு, பிரச்சனையோடு, பாரத்தோடு, வேதனையோடு யாராவது இங்கே உட்கார்ந்துருந்தா, அங்கே ஆண்டவர் சொல்றார், உனக்கு தான் அந்த வார்த்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சோர்வோடு வந்திருக்கீங்களா? களைப்போடு வந்திருக்கீங்களா? வேதனையோடு வந்திருக்கீங்களா? பாரத்தோடு வந்திருக்கீங்களா? துக்கத்தோடு வந்திருக்கீங்களா? அவர் என்ன எப்படிப்பட்டவரா? அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, அடுத்து பாத்தீங்கன்னா, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சத்துவம்னா என்ன? சத்துவம் அது ஒரு பலன் தான். மைட் ஆங்கிலத்தில் போட்டு சத்துவம். சத்துவம் இல்லாதவனுக்கு பல என்னதான்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். வாசிங்க அடுத்தாப்புல. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுந்து விடுவார்கள். அடுத்த வசனம் முக்கியமான வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு நாள் அவர்கள் என்ன செய்ய போறதில்லை, அவர்கள் இளைப்படைந்து போவதில்லை, அவர்கள் சோர்ந்து போகிறதில்லை வாழ்க்கையில். காரணம், அவள் தேவன் அவர்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறார். அவர் புதிய பலனை தருனா. காலையிலே இருந்துச்சு, கொஞ்ச நேரம் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தோன்னே எனக்கு பலன் வந்துச்சு. காலையில் எந்திரிக்க முடியல, படுக்கையில் இருந்து கஷ்டமாக இருந்துச்சு. என் பெஞ்சது தான், அவளுக்கே எந்திரிக்க முடியாது. அவள் என்னைய எந்திரிச்சிட்டு, அந்த அம்மா எந்திரிச்சு என்னைய, ஏயா நேரம் ஆயிட்டு, இன்னைக்கு போகணுமே. அங்கே அவர் சண்டைக்கு வருவார் இல்லைண்ணா.
சண்டைக்கு வர மாட்டார் பாஸ்டர். எந்திரிச்சு என்னை எழுப்பி விட்டு நான் அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு காலை சாப்பாடு நான் வெளியே தான் டெய்லி எங்கேயாவது இட்லி வாங்கிட்டு வந்துடுவேன். ஓடி போய் இட்லியை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு ஓடி வந்துடுறோம். மத்தியானம் சாப்பாடு இன்றைக்கி எங்கள் சர்வெண்ட் வராது, அதனால் எங்களுக்கு நேரத்தையே பொங்கி வச்சாச்சு, அது இருக்கும், அது சாப்பிட்டுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் வெளியே வாங்கிக்கிடும். எங்கள் கதை அப்படி தான் ஓடிட்டுருக்கு. அருமையானவர்களே, பாருங்கள், அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலன் அடையணும். கொஞ்சம் நேரம் இருந்துச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துட்டேன். தேவன் புதிய பலத்தை தந்துட்டார். இவங்க மத்தியில் வந்து நிற்கும்படியாக உதவி செய்தார். ஹல்லேலூயா. அடுத்தாப்புல இன்னொரு வசனம் வாசிங்க. 41ஆம் அதிகாரத்தை, அது 41, அதிலே 41 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா எல்லாரும்? இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வாக்கு பிசாசுடைய மிக மிக ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம், தந்திரம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க, பிசாசுடைய மகா பெரிய தந்திரம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவோம். அது உனக்கு பலிக்காது அப்படின்னு நீ சொல்லி இயேசுவின் நாமத்தில் வாக்கு தத்தம் எனக்கு தான், நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன். அங்கே பாருங்க, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே. இதை விட ஒரு பெரிய வாக்குத்தத்தை நமக்கு வேணுமா? இவ்வளவு நல்ல, நம்முடைய கண்களால் காண முடியாத சகலத்தையும் ஆளுகிற, ஆண்டு நடத்துகிற, படைத்திருக்கிற ஒரு சர்வ வல்லமுள்ள தெய்வம் உங்களுக்கு இப்படி அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். யாரால சொல்ல முடியும்? இப்படி எந்த மனுஷனால சொல்ல முடியும்? நம்முடைய தகப்பனால, நம்முடைய பெற்றோர்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு சேட்டன் ஏஜ் வந்தோடனே கை விட்டுருவாங்க, அவ்வளோதான், அவன் படைச்சிக்கிட வேண்டியது. கொஞ்ச நாள் வரைக்கும் சோறு போடுவாங்க, 20 வயசு 21 பேர்லாம் படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் சிறகு மாட்டியாச்சு, பறந்து போவேன்மா நீ. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன். தப்பு நாங்கள் நினைப்போம், வயோதிப நாட்களிலும் நான் உன்னை ஏந்துவேன். என்னையா ஐயா நம்மளை தாங்குறாரா, ஏந்துறாரா? அவன் நடக்க முடியல, சில நேரங்களில் நடக்க முடியாது பாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம், ஏன்னா நாங்கள் 2 வந்த கொஞ்சம் பெரிய ஆட்கள், உங்கள் எல்லாத்த விட நாங்கள் சீனியராக இருப்போம். அதனால் நான் ஐயாக்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஆமாம், ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் எழுந்திருப்பேன். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்குது ஆண்டுடைய நடத்துதல், ஆண்டுடைய பாதுகாப்பு, பராமரிப்பல். அருமையான தேவன். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் வாசிங்க. 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகாயம் அடையும்படி இஸ்ரவேல், நல்ல கவனி, ரொம்ப முக்கியமான வார்த்தை, சகாயம் அடையும்படி. என்ன அர்த்தம்? சகாயம் அடையும்படிக்குன்னா நமக்கு விடுதலை கிடைக்கும்படியாக, நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்படியாக, நமக்கு நல்ல ஒரு விடுதலை, சந்தோஷம், ஆசீர்வாதம், சமாதானம் கிடைக்கும்படியாக இஸ்ரவேல் வாசிமா, இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலியாய் இருப்பதினால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ. உன் பணத்தை நம்புற, படிப்பை நம்புறவனுக்கு, உன்னுடைய சொத்துக்களை நம்புறவங்கள, உன்னுடைய பிள்ளைகளை நம்பிக்கிட்டு இருக்கவனுக்கு ஐயோ அப்படிங்கிறார். இவன் என்ன செய்தான்னு, எகிப்த நாடி போன குதிரைகளை நம்பினாங்க. மகா குதிரை வல்லமை உள்ளது, குதிரைப்பட மகா வல்லமை உள்ளது, அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய, அதை நம்பி ஓடினேன். அடுத்த 3ஆம் வசனத்தில் அதுக்கு பதில் சொல்றார் பாரு, எகிப்தியர் தெய்வம் அல்லவே, மனுஷர் தானே, அவர்களுடைய
குதிரைகள் ஆவி அல்ல. அவருடைய குதிரைகள் ஆவி அல்ல, மாம்சம் தானே. மாம்சம் தானே. கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார், அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் அழிந்து போவார்கள். அது மற்ற எகிப்தின் குதிரைகளை நம்புகிறவர்களுக்கு ஐயோ, அவைகளெல்லாம் மாம்சம் தானே. ஆவியா இருக்கிற என்னுடைய சேனை உனக்கு பக்கத்தில் எப்போது இருக்கிறது. கண்களால் காண முடியாத ஒரு பெரிய தூதர் கூட்டம் உன் கூடவே இருக்கு, உன்னை சுற்றி எப்போது இருக்கிறார்கள். உனக்கு அவைகளெல்லாம் மாம்சம் தானே. நான் ஆவியாய் என்னுடைய படை உன் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்றார் ஒரு அருமையான தேவனுடைய பிள்ளை. ஸோ ரெசிலியன்ஸ் என்கிற வார்த்தை, எப்பேற்பட்ட சோதனை கஷ்டங்கள் பிரச்சனைகள் உடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, உடனடியாக அவைகளை தள்ளிவிட்டு உதறிவிட்டு நீங்கள் எழுந்திரிச்சிட வேண்டியது. எந்திரிச்சு பழைய பழைய வாழ்க்கைக்கு நீங்கள் வந்துட வேண்டும். ஆண்டவரோடு கூட நெருங்கிட வேண்டும். ஆண்டவரோடு கூட கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து முடிப்போமா? வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்குது பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசியான புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 32. உடன்படிக்கைக்கு துரோகியா இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாரர் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள்னா என்ன அர்த்தம்? தங்கள் தேவனோடு நெருங்கிய உறவு வைத்திருக்கிற ஜனங்கள், தங்கள் தேவனோடு நெருங்கி பழகுகிற ஜனங்கள், அவருடைய வார்த்தையை கேட்கிற ஜனங்கள், அவருடைய வாக்கு தத்தங்களை தமக்கென்று சொந்தமாக்கி கொள்கிற ஜனங்கள். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனையே பிரதிபலிக்கிறது. அதுதான் அங்கே சொல்லுங்க. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் என்ன செய்வாங்களா? திடன் கொள்வார்கள். திடன் கொள்றதுன்னா பலன் அடைவார்கள். அதற்கேற்ற பலனை செய்வார்கள். ஆங்கிலத்தில் பாருங்க, பட் த பீப்புள் who know their God shall be strong and do great exploits for God. தேவனுக்கென்று மகா பெரிய காரியங்களை செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். தேவன் சும்மா இருக்கவே முடியாது. உண்மையாகவே நீ தேவனை அறிந்திருப்பாயானால் தேவனுக்காக நீ எதையாவது செய்வ. கட்டாயம் நீ அவருக்கு ஊழியம் செய்வ, எந்த வகையிலேயாவது. ஆமாம், நான்லாம் எனக்கெல்லாம் தெரியும். நான் கடை சாகிற வரைக்கும் நான் ஊழியம் செய்வேன். இந்த பூமியிலேருந்து அடுத்த மண்டலத்துக்கு நான் போகிற வரைக்கும் நான் ஊழியம் செய்வேன். அடுத்தாப்பில் இட்டர்னல் லைஃப் என் கூட தான் இருக்குது. நித்திய ஜீவன் உள்ளே தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கேன். எகு அப்படி தானடா? ஆமாம், சும்மா உட்காந்து கேட்டால் மட்டும் போதாது, நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம வாழணும். எகு நம்ம பிள்ளை மாதிரி. அவன் பிள்ளை இல்லை, பேரன். என் பேர வயசு தான் அவனுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆமாம், அதுதான் ரெசிலியன்ஸ். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எந்திரிச்சிடணும். அந்த அந்த பிரச்சனைகளுக்குள்ள மண்டி அதோட செத்து அழித்து போகக்கூடாது. அதோட அழித்து போகக்கூடாது. நீங்கள் எந்திரிச்சு மறுபடியும் தேவனுக்கு என்று ஜொலிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். ரெக்கவர் quickly from difficulties and setbacks. Amen. Hallelujah. அதான் இன்னைக்கு உங்களுக்கு தேவன் சொல்கிற வார்த்தை. எந்த சூழ்நிலை ஏண்டே திடீர்னு சொல்ல முடியும், அது கோவம் போதையா முடியும் அப்படின்ட்டு டைம் ஆயிட்டு இருந்தது. ஆகவே அதுதான் வார்த்தை பார்த்து. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அவைகளையெல்லாம் உதறி விட்டு எமோஷனலி மெச்சூர்டு கிறிஸ்டியன் அப்படின்னு உங்களை உணர்ச்சிகரமாக எல்லாரும் பாடுவோம்.